ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் டிஆர்பி எக்ஸாம் நியூஸ் டிஎன் செட்டுக்கான ரிசல்ட்டுக்கான அப்டேட். நம்ம லாஸ்ட் வீக் நம்ம டிஆர்பி அதிகாரி சொன்ன தகவலை நம்ம செய்தித்தாள் நியூஸில் சொல்லியிருந்தோம். அதாவது கேஸ் இருக்கு, அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஆகஸ்ட்ல நோட்டிஃபிகேஷன் பண்ணி நவம்பர் எக்ஸாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது கேஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, பிஎஸ்டிஎம்கான ஒரு கேஸ் அதுதான் போட்டிருக்காங்க. பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இந்த பிஎஸ்டிஎம் இந்த கேஸ் கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொபோசருக்கான எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு தகவல். அதுக்குதான் அவங்க அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டிஎன் செட்ல பிஎஸ்டிஎம்காக அவங்க கேட்க கிடையாது. அசிஸ்டன்ட் ப்ரொபோசர் எக்ஸாம் எழுதுறதுக்கு எங்களுக்கு 20% அப்படின்ற ஒரு தகவலை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு சொல்லியிருக்க தகவல் என்ன பார்த்தீங்கன்னா அப்படின்னா, மாநில அரசின் இடஒதுக்கீட்டின் கொள்கையின்படி மனுதாரர்களுக்கு 2010 அந்த என்ன ஆக்ட்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் வழி சட்டம், அந்த சட்டத்தின் பிரகாரம் 2010 இஷ்யூவான ஒரு இது. ஸோ பிரதிவாதி அப்படின்றது அவங்க யார் மனு கொடுத்துருக்காங்க அவங்க. மேலும் மனுதாரர்கள் பிஎஸ்டிஎம் பிரிவுக்கான 20% ஒதுக்கீட்டிற்கு எதிராக இடஒதுக்கீட்டிற்கு தகுதியுள்ளவர்களாக இருந்தால் 3வது பிரதிவாதியால் நடத்தப்பட்ட மாநில தகுதி தேர்வு 2024 கணிதம் மற்றும் அந்நிய பாடங்களுக்கு தேர்வு எழுதிய 6% கேண்டிடேட் 6% அவர்களின் பெயர்களை சேர்க்க வேண்டும். இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல கணிதம் மற்றும் வணிகல் பாடங்களில் உதவி பேராசிரியர்கள் பதவிக்காக தேர்வை எழுதி தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லணும். இதை தேர்ட் பிரதிவாதி நடத்தப்பட்ட மாநில தகுதி தேர்வு அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, இப்போ தகுதி தேர்வு அப்படின்றது ஹையர் எஜுகேஷன் தான் நடத்தணும். பட் அவங்க நடத்தாம இப்ப நம்ம மனோன்மணியம் சுதர்ணா யூனிவர்சிட்டி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளுக்கு ட்ரான்ஸ் ஆகி டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு மாத்திருக்கு. ஸோ அதனாலதான் இந்த ஒரு விஷயம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் பாத்தீங்க அப்படின்னா கேஸோட அப்டேட். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.